பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடைய வழி நடக்கிற ஒரு வாழ்க்கை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, ஒருமித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற வழியிலே அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் என்னைக்குமே இதுவா இல்லை அதுவா அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கவே கூடாது. நம்முடைய விருப்பம், நம்முடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட விருப்பம் என்னவோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இஷ்டம் என்னவோ அதுதான் நம்முடைய இஷ்டமாக இருக்கணும். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், கர்த்தராகிய இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விருப்பம், எனக்கு இஷ்டம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உம்முடைய இஷ்டம் தான் என்னுடைய இஷ்டம், உம்முடைய சாய்ஸ் தான் என்னுடைய சாய்ஸ். எனக்கா தனி விருப்பம், இஷ்டம், ஆர்வம், ஆவல் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஆண்டவரே. குயவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்ம களிமண்ணாக ஒப்பு கொடுக்கணும். மண்ணை பிசைந்து மனுஷனை உருவாக்கின கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் குயவனாக இருக்கின்றபடினால அவருடைய கரத்தில் நம்மை களிமண்ணாக கொடுக்குறப்ப அவர் நம்மை உடைத்து உருவாக்குவார். அவர் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாய், வெளியேற பெற்ற பாத்திரமாய், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய், தேவ நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும்படி அவர் நம்மை உருவாக்குவார். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு நமக்குள்ள காணப்படும் என்று சொன்னால் அதுதான் தாழ்மையான ஒரு இருதயம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு, உம்முடைய இஷ்டத்துக்கு, உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய திட்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பரிபூரணமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் சரண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் தாழ்மையான இருதயம். அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். இதுதான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சரண்டர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலன ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு யார் வாழ்க்கையில் இருக்கோ நிச்சயமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து தம்முடைய நாமத்தை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் மகா பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்க விரும்பலை. உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நீங்களாக பார்த்து எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒருத்தர் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த சபை, நீர் கொடுத்த ஊழியர்கள், நீர் கொடுத்த விசுவாசிகள், நீர் கொடுத்த பரிசுத்தவான்கள், நீர் கொடுத்த தாய் தகப்பன், நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த கணவன், நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள் எனக்கு இது போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அழுது ஜெபிப்பீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.